2024 மக்களவைத் தேர்தலில் அதிகமாக பேசப்படாத ஒரு விஷயம், பல விஷயங்கள் இருக்கலாம். அதில் ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் மாயாவதி அப்படிங்கிற அந்த ஃபேக்டரை பற்றி பெரிய அளவில் விவாதமே நடக்கலை. பகுஜன் சமாஜ் கட்சி 6 தேசிய கட்சிகளில் ஒன்று. 2014 மொத்தம் உத்தரப்பிரதேசத்தில் 20 விழுக்காடு வாக்குகளை வாங்கினது. 2019 19 விழுக்காடு. சட்டமன்ற தேர்தல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் 2017 22 விழுக்காடு வாக்குகளை வாங்கினது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி 2022 ஆண்டில் வெறும் 12 விழுக்காடு வாக்குகளை மட்டுமே பகுஜன் சமாஜ் கட்சி வாங்கியிருந்தது. அதனுடைய வாக்குகள் சமாஜ்வாதி கட்சிக்கு போனதாக செய்திகள் வெளியானது. இப்போ இந்த தேர்தலில் அதே மாதிரி நடக்குமா? மாயாவதி ஃபேக்டருங்கிறது ஒரு பெரிய அளவில் யாருக்கும் நெருக்கடி தராத ஒன்றா மாறி இருக்கா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் முன்வைக்கப்படுது. ஜூன் 4 அதற்கான விடை கிடைக்கும் நமக்கு.